சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 36,904 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான கடைகள் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அடையாறு, பட்டினப்பாக்கம், அபிராமபுரம், மந்தேவேலி, மயிலாப்பூர் மகளிர் பண்டக சாலைகளில் கீழ் இயங்கும் 59 ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என விற்பனையாளர்கள் கவலையில் உள்ளனர். தமிழகத்தில் சுமார் 2.25 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் உள்ளன. இவற்றுக்கு கூட்டுறவு மற்றும் உணவு துறையின் கீழ் செயல்படும் 36,904 ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் இருந்து அனைத்து மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, ஆயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இயங்கி வரும் ரேஷன் கடைகளில் பெரும்பாலான கடைகள் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. ரேஷன் கடைகள் எப்படி செயல்படுகின்றன என்றால், 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள முழு நேர கடைகள் 18,782 ஆகவும், பகுதி நேர கடைகள் 9,388 ஆகவும், 1000 முதல் 1,500 குடும்ப அட்டைகள் கொண்ட முழு நேர கடைகள் 4,352 ஆகவும் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் ரேஷன் கடைகளும் முதன்மை சங்கங்கள், சுய எடுப்பு சங்கங்கள், இணைப்பு சங்கங்கள் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் அடையாறு, பட்டினப்பாக்கம், அபிராமபுரம், மந்தவேலி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மகளிர் பண்டக சாலைகளில் கீழ் 59 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளில் சுமார் 160 பேர் ஊழியர்களாக வேலை செய்கிறார்கள். இந்த 59 ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட சில கடைகளில் பணியாற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று விற்பனையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ரேஷன் கடைகளுக்கு அரசு ஒதுக்கீடு செய்யும் மானியத் தொகை வராததால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்து சென்னை மண்டல கூட்டுறவுத்துறை பதிவாளர் கூறும் போது, அடையாறு, பட்டினப்பாக்கம், அபிராமபுரம், மந்தவேலி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மகளிர் பண்டக சாலைகளில் கீழ் பணியாற்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கான சம்பளம் எதுவும் நிலுவையில் இல்லை. ரேஷன் கடைகளுக்கான மானியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. எனவே பொது விநியோக திட்டத்தின் கீழ் வராத ஊடிடி, மளிகை பொருட்கள், அரசு உப்பு போன்ற பொருட்களை விற்பனை செய்து அவற்றில் இருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குமாறு உத்தரவிட்டோம் என்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.